கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த காலை வெளியிலுமாய் கூட மறுபடியுமாய் நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க கொஞ்ச நேரத்தை நாம் எடுத்து செலவு செய்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த முதல் மணி நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு போனால் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட சபையை நாம் எப்படி பாதுகாத்து கொள்வது? சபை என்றால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வருகிறேன், நம்ம தான் சபை, நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே நம்ம எப்படி பாதுகாத்து கொள்வது? நாம் ஒவ்வொருவரையும் நாம் பாதுகாத்து கொண்டால் முழு சபையும் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் கூடி வருகிற சபையை கூட நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிதாவாகிய தேவன், நான் இப்போ தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்லும் பொழுது, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இரட்சகரும் பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனும் கூட சபையை பாதுகாத்து நிலைநிறுத்தினார்கள் என்று சொல்லி அவர்கள் சபைக்குள்ளே அந்த சபை தெசலோனிக்கே சபை தேவனுக்குள்ளே இருந்தது என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். ஆகவே தேவன் சபையை பாதுகாக்கிறார். அதே நேரத்தில் நாமும் கூட நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே தான் நாம் இந்த நாளிலே படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டு தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. நீங்கள் சபையை குறித்து, உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்களுக்கு காவலாளிகளாக இருக்கிறோம். ஆபேல் இறந்து போன பொழுது அவனை கொலை செய்த போது கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான். பார்த்தீர்களா, ஆண்டவரிடத்தில் அவன் பேசுகிற விதம் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் காவலாளிகள் தான். முதலாவது உன்னை ஸ்திரப்படுத்து, அதுக்கப்புறம் உன்னை சகோதரர்களையும் நீ பலப்படுத்தி என்று ஆண்டு சொல்கிறார். ஆகவே நாம் கண்காணிகளாக இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் நாம் கண்காணித்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய மக்களே, நாம் ஒருவரை ஒருவர் கண்காணித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே நம்மை நாம் கவனிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சபையாரையும் நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஆகவே மந்தையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நான் உங்களோடு கூட இருந்த நாட்களில் கண்ணீரோடும் உபவாசத்தோடும் இரவும் பகலும் உங்களுக்கு சொன்ன புத்தியை நீங்கள் கவனித்து நடவுங்கள். மந்தை தப்ப விடாத ஓநாய்கள் என்று சொன்னால் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்களைப் போல உபதேசக்காரர்கள் வருவார்கள், ஜனங்கள் வருவார்கள். சில நேரத்தில் சபைக்குள் இருக்கிற மக்களையே பிசாசானவன் தன்னுடைய கையில் எடுத்து பல விதத்தில் உபயோகப்படுத்தி மக்களை சிதறடிக்க பார்ப்பான். இது பிசாசனுடைய தந்திரமாக இருக்குது. ஆகவே நாம் பிசாசின் கையிலே ஆயுதங்களாய் மாறாமல் தேவனுடைய கையின் ஆயுதங்களாக இருந்தால் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய செய்வோம். நாம் தேவனுடைய சரீரமாகிய சபையை நாம் பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு நாம் போகிற நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய விசுவாசத்திற்காக நாம் உபவாசித்து ஜெபித்தாலும் கூட அதை கர்த்தர் கணக்கில் எழுதி வைப்பார். யாராவது வழி தப்பி போனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உபவாசத்தோடு கண்ணீரோடு அவர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் மனம் திரும்ப செய்வார். போனவர்கள் திரும்பி வர செய்வார். ஆகவே நாம் மந்தையை குறித்து, சபையை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று வந்தானுக்கு வந்தான் போனால் இருக்கக்கூடாது. நாம் கண்டிப்பாய் யார் வரவில்லை, யார் வந்தார்கள் நாம் கவனிக்க வேண்டும். யார் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை குறித்ததான கவலை. அதுக்கென்று நாம் மற்றவர்களை பார்த்து நாம் மற்றவர்களிடத்தில் போய் தூஷிக்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. ஒருவரை ஒருவர் கண்காணித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறைகளை நாம் கண்டுபிடிப்போமானால் அதை ஊழியக்காரரிடத்தில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நாம் உபவாசத்தில் ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டுமே தவிர சபைகளுக்குள்ளே நாம் எழும்பி கலவரங்களை உண்டாக்கக்கூடாது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாவுக்குள்ளே கசப்பான ஒரு முளைத்தெழும்பி ஒரு வேர், கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசா அப்படிப்பட்டதான கசப்பான வேர் உடையவனாயிருந்தான். அதுபோல மந்தை தப்ப விடாத சில ஓநாய்களைப் போல பிசாசு மனுஷர்களை உபயோகப்படுத்தி சபையை கலவரப்படுத்துவான். நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அதை குறித்து கேட்டு நாம் பத்திரமாய் சபையை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்மையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவதாய் நாம் பார்க்கிறோம்,
உன்னத பாட்டு 2:15 நாம் வாசிக்கிறோம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளையும் நமக்காக பிடியுங்கள், நம்முடைய தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகள் குழி நரிகள் என்றால் இது ஜனங்களை குறித்து சில மக்கள் சிறு நரி என்றால் சிறு நரி சின்ன சின்ன காரியம் தானே, இது சின்ன காரியம் தானே பரவாயில்ல, இது சின்ன பாவம் தானே பரவாயில்ல என்று சொல்லி நாம் சிறு காரியங்களை நாம் விட்டு விடுவோம். அப்படி நாம் விடாதபடிக்கு சிறு நரிகள் குழி நரிகள் என்று சொன்னால் மதில் இருக்கும், ஆனால் மதிலுக்கு அடியிலே குழி நரிகள் சின்ன சின்ன நரிகள் என்ன பண்ணுவோம், அந்தாண்ட தோண்டி அது உள்ளே வந்துவிடும். அது வந்ததே நமக்கு தெரியாது, மதில் நல்லா தானே இருக்குது, ரட்சிப்பில் தானே ஜனங்க இருக்கிறாங்க என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த மதிலுக்கு கீழே அது துளை பண்ணி கொண்டு சில குழி நரிகள் உள்ளே வந்துவிடும். சில யோசனைகள், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் பரவாயில்ல, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டது பரவாயில்ல, இது பரவாயில்ல என்று சொல்லி சில காரியங்கள் ரட்சிப்பு மதிலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளவே நஷ்டங்களை ஏற்படுத்துகிற சில குழி நரிகள், சிறு நரிகள், இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நான் நினைக்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, திராட்சை தோட்டமாகிய நம்முடைய ஜீவிதத்தை கெடுக்கிறது, சபையை கெடுக்கிற சிறு நரிகள் குழி நரிகள் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், துருபதேசம் சபையை கெடுக்கும். அது நம்ம ஏசியாவில் நாம் வாசிக்கிறோம். ஏசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஏசியா 9:15 அதை வாசிக்கும் பொழுது, மூப்பனும் கனம் பொருந்தியவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கனம் பொருந்தினவன் மூப்பனாய் இருக்கிறான், ஆனால் பொய் போதகம் என்றால் இந்த நாட்களிலே சமயத்துக்கேற்றபடி காலத்துக்கேற்றபடி பல உபதேசங்களை மாற்றிக்கொண்டு பொய்யான போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் எழும்புகிறார்கள். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் சபையானது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே பொய் போதகத்துக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் இந்த நாட்களிலே சோதித்து ஆராய்ந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடே தீர்க்க தரிசனத்தின் வரமாயிருக்கிறது என்று நாம் வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறது என்று 2 யோவானில் நாம் 7:8 நாம் வாசிக்கிறோம். ஆகவே மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. மற்ற எல்லா காரியங்களையும் நாம் பகுத்தறிந்து கள்ள போதகம் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் நிதானித்து அறிய வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசமே அல்லாமல் வேற எந்த உபதேசமும் நமக்கு இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து நான் சொன்ன உபதேசத்தை வேறு விதமாய் சொன்னால் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். பெரோயா பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆகவே இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்த்து நலமானது எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர துருபதேசங்களுக்கும் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. புரியுதுங்களா? ஆகவே இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 12:4 வாசிக்கிறோம், சாத்தான் தன்னுடைய வாளினாலே 1/3 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தள்ளி போடுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள். அந்த வாள் என்ன? ஏசியா 9:15 வாசித்தோம். துருபதேசம், கள்ள போதகம், அதுதான் வாளாய் இருக்கிறது. ஆகவே சாத்தானுடைய வாள் என்ன? துருபதேசமும் கள்ள போதகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கள்ள தீர்க்க தரிசனமாக இருக்குது. கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்க தரிசியும் அந்தி கிறிஸ்துவும் அநேக மக்களை அவர்கள் மோசம் போக்குவார்கள். நாம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலலாம் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய மக்களே, இந்த நாட்களிலே வேதம் நம்முடைய கையிலே வெளிச்சமாக இருக்கிறது, வசனம் நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. ஆகவே வசனமே பயங்கரமான தீர்க்க தரிசனமாக நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் வசனத்தில் வேர்கொண்டிருங்கள். அவர்கள் தான் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போடுகிறவர்களுக்கு அடையாளம். எந்த காற்று வந்தாலும் நாம் விழுந்து போக மாட்டோம். எவ்வளவு சோதனை வந்தாலும், என்ன விதமான மழை வந்தாலும் அந்த வீடு அழியாது. ஆகவே நாம் வசனத்திலே வேர்கொண்டிருப்போம். கள்ள போதகமோ கள்ள தீர்க்க தரிசனங்களோ துருபதேசங்களோ நம்மளை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாதபடிக்கு 3 யோவான் 10 நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 3 யோவான் 10 அதில் பார்க்கும்போது, தியோத்தெரிப்பு என்றதான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன். தியோத்தெரிப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடினால் அவன், நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பான வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருகிறதும் போதாமல் தன் சகோதரியை கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி
தான் சகோதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பார்த்தீங்களா? சில மக்கள் சபையில் இருப்பார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? மக்களுக்குள்ளே இடர்லை உண்டாக்குவார்கள், சபையை விட்டு புறம்பே தள்ளுவார்கள். இவர்களுடைய வார்த்தை கேட்டு அநேகர் ஓடி போகத்தக்கதாக பல வேண்டாத காரியங்களை பேசுவார்கள். இதெல்லாம் குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சபையில என்ன நடக்கிறது என்று கண்காணியா இருக்க வேண்டும். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், நீதிமொழிகளில், உன் மந்தை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, கண் விழித்திரு என்று சொல்லப்படுது. அப்பொழுது உன்னுடைய ஆடுகள் உனக்கு கிரியத்தை கொடுக்கும், நிலத்தை வாங்கத்தக்க கிரியத்தை கொடுக்கும், அதனுடைய பால் உன் வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லுது. ஆகவே நாம் சபையை குறித்து கவலையீனமாய் நாம் இருப்போமானால் சிறு நரிகள் வரும், குழிநரிகள் வந்துவிடும், துருபதேசங்கள் வந்துவிடும், முதன்மையாக இருக்க விரும்புகிற மனுஷர்கள் எழும்பி ஜனங்களை சிதறடிப்பார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளும் இப்படிப்பட்ட தீமைகள் வரக்கூடாது, சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட தீமைகள் வரக்கூடாது. சபையானது தேவனுடைய மனவாட்டியாக இருக்குது. ஒரு மனவாட்டியை எப்படி நாம் பாதுகாக்கிறோமோ அது போல சபையை நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆகவே தேவனுடைய சபையை குறித்து நாம் எப்பொழுதும் கரிசனை உள்ளவர்களாய் எச்சரிக்கையாக இருந்து சபையை நாம் வேலையடித்து ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி இந்த ஜாதி பிசாசுகளை நாம் ஜெயிக்க முடியாது. ஆகவே சபையிலே உபவாசமும் ஜெபமும் பெருகட்டும், கர்த்தரை துதிக்கிற துதி பெருகட்டும், அன்பு பெருகட்டும். நாம் எல்லாரும் ஒன்றாய் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்போமானால் கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். சபைகள் சீர்படும். சபை சீர்பட்டால் சமுதாயம் சீர்படும். சமுதாயம் சீர்பட்டால் ஒரு தேசமே சீர்படும். ஆகவே சபையை நிறுத்தினார்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அமைதலாயிற்று என்று. ஆகவே தேவனுடைய மக்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய சபையை குறித்து நாம் கவலை உள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய சபையை நிலைநிறுத்துவோம். அதை உபதேசத்திலும் சத்தியத்திலும் வேதம் சொல்கிறது, சபை சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே சபையை நாம் நிலைநிறுத்தும் பொழுது நம்முடைய தேசத்தில் பெரிய சமாதானம் உண்டாகும். செய்வோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலுமாய் எங்களை ஒரு சபையாய் பார்க்கிறீர். எங்களுக்குள்ளே வேண்டாத உபதேசங்களோ ஆண்டவரே, எங்களை நாங்கள் கர்த்தாவை கவலீனமாய் நாங்கள் எங்கேயாவது போய் எங்களை நாங்கள் மாய்த்து கொள்ளாதபடிக்கு, சிதறி அடித்து கொள்ளாதபடிக்கு, அதே போல சபையும் கூட கர்த்தாவே துருபதேசத்தினாலும் சிறுநரி குழிநரிகளினாலும் ஆண்டவரே முதன்மையாக இருக்க போகிற மனுஷர்களாலும் ஆண்டவரே திரிப்பு போல அநேகர் ஜனங்களை சிதறடிக்கிற மனுஷர்கள் சபைக்குள்ளே வராதபடிக்கு சபையை நீர் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். தேவனுடைய சபைக்காக நாங்கள் கண்காணிகளாக இருக்கிறோம். தேவனுடைய சபைக்காக நாங்கள் உத்தரவாதிகளாக இருக்கிறோம். சபையை சிதறடிக்கிற எல்லா உபதேசங்கள், துர்காரியங்களிலிருந்து, எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் கண்கள், மந்திர சூன்ய கட்டுகள், ஆண்டவரே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனுஷரால் வருகிறதான உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நீர் விலக்கி சபையை வேலையெடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபையாகிய ஒவ்வொரு மனுஷனையும் கூட கர்த்தர் நீர் நிலைநிறுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தையும் கொடுத்து மக்களை ஆசீர்வதித்து நிலைத்திருக்க உதவி செய்வதற்காக வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.